இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கூலாயில் சாலையோரத்தில் பெண் பச்சிளம் குழந்தையின் சடலங்கள் கண்டெடுப்பு. ஜொஹூர் கூலாய் தாமான் எம்பியான கொலாபா சாவிட் சாலையோரத்தில் ஒரு பெண் மற்றும் புதிதாக பிறந்த ஆண் சிசுவின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜாலான் இம்பியானா லிமாவில் பெண் ஒருவர் அசைவற்று கிடைப்பதைக் கண்டு பொதுமக்களில் ஒருவர் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து போலீசாரும் தடயவியல் குழுவினரும் சம்பவ இடம் விரைந்தனர். அங்கு அப்பெண்ணும் பக்கத்தில் தொப்புள் கொடியுடன் இருந்த சிசுவும் இறந்துவிட்டதை மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. தொடக்க கட்ட விசாரணையில் அப்பெண் வெளிநாட்டவர் என தெரிய வந்தது. இருவரது உடல்களிலும் வெளிக்காயம் எதுவும் கண்டறியப்படவில்லை. சவ பரிசோதனைக்காக சடலங்கள் சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பின் விசாரணைக்கு முன்வந்து உதவுமாறு கூலாய் போலீஸ் கேட்டுக் கொண்டது. ஈப்போ பெர்சாமில் முதியவர் ஓட்டி சென்ற கார் எண்ணெய் நிலைய கடையில் மோதியது. ஈப்போ பெர்சாமில் 77 வயது முதியவர் ஓட்டிய கார் சாலை வேக தடையை மோதி கட்டுப்பாட்டை இழந்து எண்ணெய் நிலையம் ஒன்றின் பல்பொருள் விற்பனை கடையை மோதி நின்றது. நேற்று காலை 11:30 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் கடையின் கண்ணாடி உடைந்து மற்ற பொருட்களும் சேதமுற்றன. எனினும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என இப்போ போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அபங் ஜைனல் அபிதின் அபங் அகமது தெரிவித்தார். சம்பவத்தின் போது எண்ணெய் நிலையத்தில் வாடிக்கையாளர்கள் எவரும் இல்லை. வேக தடையை மோதியதும் முதியவர் பதற்றத்தில் எண்ணெயை வேகமாக அழுத்தியதே அச்சம்பவத்திற்கு காரணம் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து வாகனத்தை கட்டுப்படுத்த தவறியதன் பேரில் அம்முதியவர் விசாரிக்கப்படுகிறார். பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி மலேசிய இந்திய இருவழி உறவு. கோபிந்த் சிங் நம்பிக்கை. மலேசிய இந்திய இருவழி உறவுகள் பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டிருப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறியுள்ளார். குறிப்பாக கலாச்சார மற்றும் சமய உறவு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டதென அவர் வர்ணித்தார். இனி அசுர வளர்ச்சி கண்டு வரும் அதிநவீன தொழில்நுட்பத்திலும் இரு நாடுகளும் அணுக்கமான ஒத்துழைப்பை மேற்கொண்டு நன்மை அடையலாம் என்றார் அவர். இந்திய வம்சாவளியினருக்கான 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் அனைத்துலக மாநாட்டில் பங்கேற்பதற்கான இந்தியாவின் ஒடிஷா மாநில தலைநகர் புவனேஸ்வர் சென்றுள்ள கோபிந்த் அங்கு செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். பன்னாட்டு நிறுவனங்களும் அதில் பங்கேற்கவிருப்பதால் இலக்கவியல் துறையில் பல்வேறு வாய்ப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் மேற்கொள்ள இம்மாநாட்டை மலேசியா நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் என்றார் அவர். இலக்கவியல் உருமாற்ற துறையில் இந்தியா அடைந்துள்ள வளர்ச்சியும் பிரமிக்க வைக்கிறது. மலேசியாவும் அதில் கற்றுக்கொள்ள நிறைய இருப்பதாக கோபிந்த் கூறினார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் சந்திப்பு நடத்தவிருப்பதாக கோபிந்த் அங்குள்ள மலேசிய இந்திய சமூகத்தையும் சந்திக்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள இந்திய வம்சாவளிகளை ஒன்றிணைக்கும் இந்த வருடாந்திர மாநாடு இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. நாளை இந்திய நேரப்படி காலை 10 மணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதனை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். வாகன பரிசோதனை அங்கீகாரத்தில் ஊழல், 6 அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்த புஷ்பகோம். புஷ்பகோம் எனப்படும் கணினி முறையிலான வாகன பரிசோதனை மையத்தை சேர்ந்த 6 அதிகாரிகள் உடனடி பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் வாங்கிக் கொண்டு கனரக வாகனங்களுக்கான பரிசோதனைகளை அவர்கள் சட்டவிரோதமாக அங்கீகரித்ததாக சந்தேகிக்கப்படுவதே அதற்கு காரணம். அதனை கடுமையாக கருதுவதாக கூறிய புஷ்பகோமின் தலைமை செயல் அதிகாரி மஹமூத் ரசாக் பாமன், அதிகார துஷ்பிரயோகத்தை அந்நிறுவனம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். ஊழலில் ஈடுபட்டது யாராக இருந்தாலும் அவர்களை பாதுகாக்க மாட்டோம் என மஹமூத் ரசாக் கூறினார். அவ்விவகாரம் குறித்து புஷ்பகோம் அளவில் உள் விசாரணையும் நடைபெறுகிறது. அதில் சிக்குவோர் நிச்சயம் அதிகார தரப்பிடம் ஒப்படைக்கப்படுவர் என்றார் அவர். முன்னதாக அந்த 6 அதிகாரிகள் உட்பட 8 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்தது. ஜித்ரா அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஆடவர் பலி, மனைவி காயம். கெடா ஜித்ரா அருகே பிளஸ் நெடுஞ்சாலையின் 37.5வது கிலோமீட்டரில் 3 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் 50 வயது மதிக்கத்தக்க ஆடவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பயணித்த மனைவி சிராய்ப்பு காயங்களுடன் உயிர் தப்பினார். புரோட்டான் சாகா, டொயோட்டா அவென்சா மற்றும் டெய்லர் லாரி சம்பந்தப்பட்ட அவ்விபத்து நேற்று மாலை 6 மணிக்கு மேல் நிகழ்ந்தது.
நொறுங்கிய புரோட்டான் சாகா காரின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவரை தீயணைப்பு மீட்புத் துறையினர் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி வெளியே கொண்டு வந்த போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதை மருத்துவக் குழு உறுதிப்படுத்தியது. இதையடுத்து அவரின் உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் மனைவி சிகிச்சைக்காக சுல்தானா பாஹியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்தில் காயமடைந்த சம்பந்தப்பட்ட மேலும் 4 பேர் தப்பித்தனர். அவர்கள் முறையே டொயோட்டா அவென்சாவில் இருந்த ஓர் ஆணும் 2 பெண்களும் மற்றும் லாரி ஓட்டுநர் ஆவர். குவாந்தானில் தன்னை மயக்கிய கும்பலிடம் 1,37,500 ரிங்கிட் ரொக்கம் நகைகளை பறிகொடுத்த இல்லத்தரசி. பஹாங் குவாந்தானில் ஒரு வீட்டுக்கு வழி கேட்கும் தோரணையில் இல்லத்தரசியை நெருங்கிய 3 பெண்கள் அவரிடம் இருந்து 1,37,500 ரிங்கிட் மதிப்பிலான சேமிப்பு பணத்தையும் நகைகளையும் கொள்ளையிட்டு சென்றனர். ஏதோ மந்திர தந்திரத்தை செய்து அம்மூவரும் தன்னை மயக்க விட்டதாக பாதிக்கப்பட்ட 57 வயது அம்மாது போலீசில் புகார் கூறியுள்ளார். அதனால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அம்மூவரையும் வீட்டிற்குள் அவர் அழைத்து சென்றிருக்கிறார். அவர்கள் கேட்ட முகவரி தமக்கு தெரியாது என கூறியதும் நகைகளையும் சேமிப்பு பணத்தையும் எடுத்து வந்து தருமாறு அவர்கள் கேட்டார்களாம். இருவரும் உடனே உள்ளே சென்று கேட்ட அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டதாக நேற்று போலீசில் புகார் செய்துள்ளார். இவ்விவகாரம் விசாரிக்கப்படுவதாக பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யாஹ்யா உத்தமான் கூறினார். மாமன்னருக்கு எதிராக நிபந்தனைக்குரிய பதிவு. உணவங்காடி வியாபாரிகளுக்கு 3000 ரிங்கிட் அபராதம். மாமன்னரை சிறுமைப்படுத்தும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட 55 வயது ஆடவர் இன்று ஜொஹூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். தம் மீது கொண்டு வரப்பட்ட தேச நிந்தனை குற்றச்சாட்டை அங்கன்வாடி வியாபாரியான ஜடி மாட்ஷா ஒப்புக்கொண்டார். இது தானாக எழுதிய பதிவு அல்ல, மாறாக வேறொரு பதிவில் இருந்து காப்பி எடுத்து பதிவிட்ட ஒன்றுதான் என்றும் அது 3R அம்சங்களை தொடும் என்பதை தாம் அறிந்திருக்கவில்லை என்றும் நீதிமன்றத்திடம் அவர் தெரிவித்தார். இதையடுத்து அவ்வாடவருக்கு 3000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். டிசம்பர் 29ஆம் தேதி போடப்பட்ட பதிவுக்காக அந்நபர் டிசம்பர் 30ஆம் தேதி கைதானார். அப்பதிவை வெளியிட பயன்படுத்தப்பட்ட அவரின் கைபேசியும் முன்னதாக பறிமுதல் செய்யப்பட்டது. அவ்வாடவரின் அப்பதிவு நீக்கப்பட்டு அவரின் எக்ஸ் தள கணக்கும் முடக்கப்பட்டு விட்டது குறிப்பிடத்தக்கது. நாளை தொடங்கும் பிரவாசி பாரதிய எக்ஸ்பிரஸ் பயண திட்டம் 12 மலேசியர்கள் உட்பட 156 பேர் பங்கேற்பு. இந்தியாவின் பண்பாட்டு மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் வெளிநாட்டு விவகார அமைச்சு, இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கூட்டுறவு நிறுவனமான IRCTC இணைந்து நாளை ஏற்பாடு செய்துள்ள பிரவாசி பாரதிய எக்ஸ்பிரஸ் பயண திட்டத்தில் மலேசியாவை சேர்ந்த 12 பேர் உட்பட உலகளாவிய நிலையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 156 பேர் பங்கேற்றுள்ளனர். 45 முதல் 65 வயதுடையவர்களுக்கான இத்திட்டத்தில் வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினர் தங்களது பரம்பரை வழி தோன்றலோடு மீண்டும் இணைத்து இந்தியாவின் உண்மையான மேன்மையையும் அதன் பண்பாட்டு அழகையும் அனுபவிக்க முடியும். சிறப்பாக திட்டமிடப்பட்ட 14 இரவுகள் மற்றும் 15 நாட்கள் பயணம் டெல்லி, அயோத்தியா, பட்னா, கயா, வாரணாசி, மகாபலிபுரம், ராமேஸ்வரம், மதுரை, கொச்சி, கோவா, அஜ்மூர், புஷ்கர் மற்றும் ஆக்ரா ஆகிய இடங்களுக்கு இந்த பயண திட்டத்தில் இடம்பெற்றவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். இதனிடையே இதுபோன்ற பயணங்களை தொடர்ந்து ஏற்பாடு செய்யும்படி இந்திய அரசாங்கத்தை இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பினாங்கை சேர்ந்த மகாலிங்கம் கேட்டுக்கொண்டார். புதிய EPBC பிளஸ் அமைப்பு ஜனவரி 15ற்குள் முதலாளிகள் வரித்தரவை சமர்ப்பிக்க வேண்டும். நடப்பு மாதம் மற்றும் முந்தைய ஆண்டுகளுக்கான மாதாந்திர வரி விலக்குகளுக்கான அனைத்து தரவு மற்றும் கட்டண சமர்ப்பிப்புகளை ஜனவரி 15க்கு முன் முதலாளிகள் முடிக்க வேண்டும் என மலேசியாவின் உள்நாட்டு வருமான வரி வாரியமான LHDN வலியுறுத்தியுள்ளது. மைடாக்ஸ் செயலியின் கீழ் EPCB, டேட்டா PCB மற்றும் ECP 39 போன்ற தற்போதைய அமைப்புகளுக்கு பதிலாக புதிய EPCB பிளஸ் அறிமுகப்படுத்தப்படும் என்பதால் அந்த காலக்கெடுவிற்குள் முதலாளிகள் தங்கள் வரி விலக்குகளை முடிக்க வேண்டும். ஜனவரி 15 முதல் தற்போதைய PCB அமைப்பை பார்க்கும் நோக்கங்களுக்காக மட்டுமே அணுக முடியும். இது முதலாளிகள் கடந்த PCB
தகவல் அல்லது பதிவுகளை மறுபரிசீலிப்பதற்கு அனுமதிக்கும். இபிசிபிஇ பிளஸ் இன் முழு செயலாக்கம் அனைத்து முதலாளிகள் மற்றும் பயனர்களின் பயன்பாட்டிற்காக அதன் அதிகாரப்பூர்வ வெளியீட்டிற்கு முன் அறிவிக்கப்படும். எனவே இபிசிபி, இ டேட்டா பிசிபி மற்றும் இசிபி 39 அமைப்புகளை பயன்படுத்தும் மற்றும் இபிசிபி பிளஸ் அமைப்பில் இன்னும் பதிவு செய்யாத முதலாளிகளுக்கு சுமூகமான மாறுதல் செயல்முறையை எளிதாக்கும் தொடர்புடைய அனைத்து சமர்ப்பிப்புகளையும் உடனடியாக முடிக்க LHDN அறிவுறுத்தியுள்ளது.